ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக மீல் பிளானிங் ஐடியாஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். போத் ஒர்க்கிங் விமன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் அந்த வீக் ஃபுல்லாக போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு யோசனை வருது என்ன டிஃபன் பண்ணலான்ட்டு தான். முன்னாடி நாள் நைட்டே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இட்லி தோசை மாவு மட்டும் இருந்தால் யோசிக்காமல் ஏதாவது ஒரு சட்னி குருமான்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேலையே அதுதான். மாவு அரைச்சி வச்சுட்டா வீக் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் ஓடும். ஃபர்ஸ்ட் டே மாவுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஊற வச்சா நல்லாவே அழுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணலான்ட்டு பூண்டெல்லாம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக உரிக்க வரும். இல்லைன்னா கையோட ஒட்டிக்கிட்டு டைமும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். குக்கிங்கில் பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த வெங்காயம் உரிக்கிறது, அதுவும் காலையில் டைமில் ஹரிபரியாக சமைச்சிட்டு இருக்கும்போது உரிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்கு தேவையானதாவது இந்த மாதிரி உரித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மந்த் ஃபுல்லாமே 30 டேஸுமே கண்டிப்பாக நம்மளே மோட்டிவேட் பண்ணி சமைச்சிட்டு இருக்கவே முடியாது. ஒரு சில டைமில் நமக்கே போரிங்காக இருக்கும். ஒரு சில டைம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். உடம்பு சரியில்லாமலும் போகலாம். அந்த மாதிரி டைமில் ஏதாவது தொக்கு வெரைட்டி செஞ்சு வச்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு லஞ்சுக்கு தொக்கை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வாட்டி நான் புளித்தொக்கு செய்யலான்னு சொல்லி புளியை நல்லா சுடு தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் கூட ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக ஊறி வந்துடும். நான் கொஞ்சம் அப்புறமா தான் செய்ய போகிறேன். அதனால் நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர்லேயே பூண்டெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். ரொம்பவும் ஊறிடுச்சுன்னா சொதன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா பூண்டெல்லாம் உரித்து கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது சட்னிக்கு, சாம்பாருக்கு இல்லை காரக்குழம்பு அந்த மாதிரி செய்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அப்படியே கையோட இஞ்சியும் மண்ணு போக நல்லா சீவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஈரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும். ரொம்ப நாள் வராது. அதனால் நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் அரைக்க போகிறேன். புளித்தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பூண்டு ஃப்ளேவர் தான். புளித்தொக்கு செய்யும் போது கண்டிப்பாக பூண்டு தேவைப்படும். அதனால் பெரிய பல்லாக இருக்கிற பூண்டெல்லாம் பார்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். மற்றதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்லேருந்தே எப்பவும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கிறது உண்டு. கொஞ்ச நாள் ஏதாவது செய்யும் போது தட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதனாலேயே அந்த டிஷ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம தான் செய்வேன். அதனால கொஞ்சம் டேஸ்ட் மிஸ் ஆகும். இது என்னமோ சின்ன வேலை தான், கையோட அப்போவே செஞ்சிடலான்ட்டு தான் தோணும். ஆனால் செய்யும்போது தான் தெரியும் இது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு ட்ரை ஆகிட்டு இருக்க கேப்பில் அப்படியே இந்த மாதிரி கடலக்கொட்டையும் உரித்து வறுத்து வச்சுட்டேன். கடலக்கொட்டை அப்படியே கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி தோலோடு இருக்கிறத வாங்கி உரித்து வச்சா ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சம்டைம்ஸ் வெயில் அடிக்கிறப்ப நல்லா ட்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். அதை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஸ்நாக்ஸ்க்காக மக்கானா தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கானா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள ஸ்நாக்ஸ் ரெசிபியில் ஒன்று. கொஞ்சம் விலை கூட தான். பட் மந்த்லி 2 ஆர் 3 எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மக்கானா எப்பவும் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி பார்த்தா மொறுமொறுப்பாக இருக்கணும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்ட்டு அர்த்தம். மொறுமொறுப்பாக வரலனா இன்னும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வறுக்கும் போதெல்லாம் ஆயிலோ பட்டரோ கீயோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா மொறுமொறுப்பானதுக்கு அப்புறமா நமக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவர் நல்லா இருக்குமேன்ட்டு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்ல கோட்டிங் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானா கடலக்கொட்டை ரெண்டுமே ஆற விட்டுட்டு அடுத்தது புளித்தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெப்பர், ஜீரகம், தேவையான அளவு வரமிளகாய் இதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டா கண்டிப்பாக அடி பிடிச்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால. அதனால் 1 ஆர் 2 மினிட்ஸ் தான் ஆகும். பக்கத்துலேயே இருந்து பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை தலையிலை, பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். புளி நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டா ஏதாவது ஓடு போய் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது நல்லா இல்லாமல் போயிடும். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். புளித்தொக்கு தான் செய்யணுங்கிறது இல்லை. ஒரு வாட்டி புளித்தொக்கு, ஒரு வாட்டி பூண்டு தொக்கு, தக்காளி தொக்கு, இஞ்சி தொக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. கடலக்கொட்டை, மக்கானா ஆற வச்சுருந்தது நல்லா ஆறி வந்துருச்சு. அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடலக்கொட்டை இந்த மாதிரி ரெடியாக இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம சட்னி செய்யணும், அவசரமாக செய்யணுன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளித்தொக்கு செய்கிறப்பவும் தேவைப்படும். லெமன் ரைஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ ஸ்நாக்ஸாக கூட போட்டு கொடுத்துடலாம், வேறு எதுவும் இல்லைன்னா. டைம் ஆக ஊற்றின புளி தண்ணிலாம் இந்த மாதிரி வத்த ஆரம்பிச்சிரும். ரொம்பவும் வத்த விட்டுறக்கூடாது. அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஈஸியாக அடி பிடிச்சிரும். அப்புறம் டேஸ்ட் மாறிடும். கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் நான் இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்த இந்த மசாலாஸ்லாம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். புளித்தண்ணி நிறைய சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் ஆகும் அந்த பச்சை வாசம்லாம் போக. ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிளாஸ் கண்டெய்னரில் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா செராமிக்கில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சா கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். அது உடம்புக்கு நல்லதில்லை. ரொம்பலாம் அதிக குவான்டிட்டி செய்ய மாட்டேன். அடுத்தது ஒரே ஒரு வாட்டி செய்கிற அளவுக்கு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருந்தேன். அதே பேனில் ரைஸ் தேவையான அளவு போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கடலக்கொட்டையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உதிரி உதிரியாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு முடித்ததும் கொஞ்சம் வெயிலில் தான் வச்சுருந்தேன். இஞ்சும் பூண்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மண்ணு போக வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி ஒரு ட்ராப் கூட விடக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி வச்சா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலர் கூடவே நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய்னு ஏதாவது சேர்த்து அரைச்சி வைப்பாங்க, இன்னும் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பழசாகி ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. அப்போ இருந்து விட்டுட்டேன். இந்த மாதிரியே அரைச்சி வைங்க, தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம. 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன வெங்காயமும் ஊற போட்டு வச்சுருந்தது ஊறி வந்ததுக்கப்புறமா உரித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் மட்டும் எப்போவும் அதிக குவான்டிட்டி யூஸ் பண்ண மாட்டேன். 2 நாள் தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே பால், தயிர் இதில் வர இந்த ஏடுலாம் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் 1.5 months ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி கீ வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருவேன். ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சுருங்க. வெளியில் வச்சுருந்தா அதுவும் கெட்டு போய் வேஸ்ட் ஆயிரும். ஜில்லுன்னு இருக்க தண்ணி தான் யூஸ் பண்ணும். நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே செஞ்சனால அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3லேருந்து 4-5 ரவுண்ட் வரைக்கும் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பல்ப் மோடில் வச்சு எடுப்பேன். அப்படியே போட்டு ஈஸியாக வேலை முடிச்சிடலான்ட்டு பண்ணால் கண்டிப்பாக கிச்சன் ஃபுல்லாக அடித்து ஸ்பாயில் ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஆன கதையும் எனக்கு இருக்குது. ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு சேர்ந்தது. ரொம்ப அதிகமாகலாம் வராது. ஒரு 250 ml அந்த மாதிரி தான் வரும். 1 மந்த்துக்கு இது எனக்கு அளவாக இருக்கும். கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே செஞ்ச மாதிரியும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடைசியாக மிக்சிலேருந்து எடுத்த மோரையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் செடியெலாம் இருந்ததுன்னா அதுக்கு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். பூ பூக்கிற செடிக்கெலாம் ஊற்றுனா நல்லா பூ பூக்கும். வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த பட்டரை 2-3 டைம் நல்ல தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யும். போக போக வாசம் வரும். நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா கிளியராகி அடியிலலாம் செட்டில் ஆகி இந்த மாதிரி கிளியராக கிடைக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் போலவே ஊற வச்சுருந்த அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். மாவோட அளவை பொறுத்து 2-3 ரவுண்டு போகும். எப்போவுமே நான் ஒரு 1.5 மணி நேரத்தில் சீக்கிரமாக முடிஞ்சிற மாதிரி தான் ஊற வைப்பேன். கரெக்டாக இருக்கும். 1 வீக் எங்களுக்கு வரும். மற்ற எல்லா வேலையும் விட இந்த மாவு அரைச்சாலே ஏதோ பெரிய வேலையாக முடிஞ்ச மாதிரி அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரே நாளில் கண்டிப்பாக இத்தனை வேலையும் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுவும் கிட்ஸ்லாம் இருந்தால் இன்னமும் கஷ்டம். பாப்பா இருக்கனால எனக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் செய்வேன். இன்னொரு நாள் போல் இட்லி பொடி ரெடி பண்ணலான்ட்டு பூண்டெல்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். பூண்டு, வெங்காயம் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக மண், தூசிலாம் இருக்கும். அப்படியே தட்டிலாம் காய வைக்க முடியாது. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தட்டி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகும். சன் ட்ரை பண்ணி தான் நான் எடுப்பேன்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டு வச்சா ஈஸியாக சீக்கிரமாக ட்ரை ஆகி வந்துடும். நல்ல பூண்டெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து நான் எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா நிறம் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடி எவ்வளோ செய்கிறோமோ அதோட குவான்டிட்டிக்கு தேவையான அளவு வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தலையிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுலேயும் தூசிலாம் இருக்கும். இந்த மாதிரி மொறுமொறுப்பாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் இப்போது ட்ரை ஆகியிருக்க பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை கண்டிப்பாக அப்படியே வறுத்து எடுக்க முடியாது, கடாயோட ஒட்டிட்டு வரும். அதனால நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து வறுத்துட்டே இருக்கணும். கலர் மாறி இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாலும் அடி பிடிச்சிரும். ட்ரையாக இருக்கனால பரவாயில்ல, சீக்கிரமாக வறுத்து வந்துடும். இதே பச்சையாக இடித்து உடனே செய்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதையும் வறுத்து ஆற விட்டுட்டு அடுத்தது ப்ரௌன் ரைஸும் ராகியும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ண விட்டுருந்தேன். 2 டேஸாக காஞ்சிட்டு இருந்தது. அதை அரைக்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மெஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வருவேன். 2 கண்டெய்னரில் அளவாக போட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ராகி மாவு, அரிசி மாவு எல்லாமே கடையில் கிடைக்கும் தான். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. அரிசி மாவுலாம் வாங்கினா அதில் ஏதோ பழைய ஸ்மெல் வரும். அந்த டிஷ்ஷே நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ராகி மாவும் அப்படி தான். ராகியோட ஸ்மெல் அதில் சுத்தமாக இருக்காது. அப்புறம் தான் இந்த மாதிரி வாங்கி நானே அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு வர மாதிரி அரைச்சி வச்சிருவேன். அதனால வேலை ஒன்றும் பெருசாக தெரியாது. வறுத்து வச்சுருந்தா பருப்பு பூண்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பூண்டை மட்டும் போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சிட்டேன். ஏன்னா பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. அதனால் பூண்டை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு பல்ப் மோடில் தான் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாலாம் வராது. நைஸாக வந்தால் பொடி நல்லாவும் இருக்காது. அதனால குறப்பாக தான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை ஆற விட்டுட்டு அடுத்தது இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான்னு வந்துட்டேன். 1 கப் கடலக்கொட்டை சப்போஸ் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல, செய்கிறப்ப இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி கடலக்கொட்டையை நல்லா நிறமாறுற அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளாக இருந்தால் இன்னமும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்தது. அதையும் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் பொன்னிறமாக வறுத்துட்டு அதே பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிட்டேன். அதே கப்பில் 1/4 கப் to 1/2 கப் வரைக்கும் நட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் பாதாமும் கேஷ்யூவும் இன்றைக்கி எடுத்திருந்தேன். பாதாம் கேஷ்யூஸ் ரெண்டுமே நல்லா வறுத்து எடுக்கணும். இல்லைன்னா பச்சை ஸ்மெல்ல அடிக்கவும் செய்யும். ரொம்ப நேரம் வறுத்துட்டா தீஞ்சும் போயிடும், டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து அதையும் தனியாக போட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் மட்டும்தான் போடணுங்கிறது இல்லை. உங்ககிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸு கடலக்கொட்டையெல்லாம் ஆறிட்டு இருக்க கேப்பில் முன்னாடியே ஆற வச்சுருந்தா இட்லி பொடியும் ஆறிடுச்சு. அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்ற கண்டெய்னரில், அதாவது பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போடுறத விட கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டாக நட்ஸை மட்டும் போட்டு ஒரு ரவுண்ட் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கடலக்கொட்டை, எள்ளுலாம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்துலேயுமே ஆயில் விடுற ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து தான் பல்ப் மோடில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்து ஸ்வீட்னஸ்க்காக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்லி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 1 கரண்டி அளவுக்கு நெய் இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சூட்டோடு இருக்கும் போதே பண்ணால் தான் பண்ண வரும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கண்டிப்பாக வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நெய் சூடாக இருக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர், டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சப்போஸ் நாட்டு சர்க்கரை, நெய்லாம் உங்களுக்கு வேணான்னா நெய்க்கும் நாட்டு சர்க்கரைக்கும் பதிலாக தேவையான அளவு வெல்லமாக கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதையுமே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 1 week to 10 days யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்மளே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கிட்ஸ் இருந்தாங்களா ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இதை போட்டு கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் சப்பாத்தியோ இல்லை இட்லி தோசையோ என்ன குழம்பு பண்ணலான்னு யோசிப்போம். அதுவும் இல்லாமல் வீட்டில் அடிக்கடி நாங்கள் ஆம்லெட், ஆஃப் பாயில்லாம் போட்டு சாப்பிட்றது உண்டு. முட்டை இல்லைன்னா அந்த டைமில் கஷ்டம். அதனால வீக் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்போவுமே அந்த வீக்கு தேவையான எக்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இல்லாத கிராசரிலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த குழம்பு நம்ம பிளான் பண்ணியிருப்போம், பார்த்தா அந்த பருப்பே இருக்காது, அந்த டைமில் டென்ஷன் ஆகும்.
ஒரு சிலர் வீக்லி ஒன்ஸ் மளிகை சாமான்லாம் வாங்குவாங்க. மந்த்லி ஒன்ஸும் வாங்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட வாங்குவாங்க. கரெக்டாக லிஸ்ட் போட்டு ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகாத மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது இது இல்லையே அது இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எவ்வளோ பெட்டர். தேவையான மளிகை சாமான்லாம் மறக்காமல் அப்பப்போ காலி ஆகும்போதே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். அந்த பேப்பரை கிச்சன்லேயே வச்சுக்கலாம். வேற எங்கேயாவது வச்சா மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பொருள் கூட மிஸ் ஆக சான்ஸே இல்லை. அப்பப்போ எழுதி வச்சுக்கலாம். ஒரு பேப்பரும் பென்னும் கிச்சனில் எப்போவுமே இருக்கிறது நல்லது. மளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது அந்த வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவும் லிஸ்ட் போட்டு மெனு பிளான்லாம் பண்ணிட்டுலாம் நான் போய் வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன். பார்ப்பேன் எந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போவுமே அடுத்த நாளுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத மட்டும்தான் முன்னாடி நாள் பிளான் பண்ணுவேன். 1 வீக் ஃபுல்லாக பிளான் பண்ணியும் வச்சுருக்கேன். நடுவில் ஏதாவது மிஸ் ஆயிரும். அதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி அடுத்த நாளுக்கு மட்டும் பிளான் பண்ணுறது. இந்த கேரட் மட்டும் எப்போவுமே வீக்லி வாங்கி வச்சுக்கிறது உண்டு. ஏதாவது உப்புமா செய்யும் போதோ இல்லை பணியாரம் இல்லைனா சப்போஸ் உருளைக்கிழங்குலாம் இருந்ததுன்னா பிரியாணி கூட டக்குன்னு செஞ்சிடலாம். வெஜிடபிள் குருமா செய்யலாம். அதனால் கேரட் மட்டும் எப்போவும் மேக்ஸிமம் நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுப்பேன். வெண்டைக்காய் ஒரு 2-3 நாளில் செய்கிறதா இருந்தால் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா வாடினா தான் அது செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் அப்படியே இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் வெண்டைக்காய் மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் இல்லைனா கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த பேசிக்காக தேவைப்படுற தக்காளி, வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி இலை, இஞ்சி, தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் ஈஸியாக ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னா ரொம்பவே சிரமமாயிரும். வீட்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சாலும் வாரம் பூரா அதே கொடுத்து விட முடியாது. ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா அதை 2 நாள் செஞ்சு ஓட்டலாம்னு சொல்லி ஸ்வீட் கார்னும் வாங்கிட்டு அப்படியே பூஜைக்கு தேவையான பூவையும் வாங்கி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சா அதோட வாசம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பரவாமல் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். சம்டைம்ஸ் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸாக ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன். அதனால் ஒரு 4 to 5 டேஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது மெயினாக எண்ணெய் தான் நடுவில் தீந்துரும். நம்ம அதை நோட் பண்ணி வைக்கவே மாட்டோம். முன்னாடியே இந்த மாதிரி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் ஒரு இடத்துல நாங்கள் வாங்குவோம். அதையும் வாங்கி வச்சாச்சு. அடுத்த 1 மந்த்துக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே காலியான கண்டெய்னர்லலாம் வாங்கிட்டு வந்த கிராசரியும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்த 1 வீக் to 10 டேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலில் லாங் வீடியோ மட்டும் இல்லை, டெய்லியும் ரெகுலராக ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.